ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். மற்றபடி நீங்கள் என்ன தான் படித்தாலும் திரும்ப திரும்ப கேட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஜீனியஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும், நான் இல்லை உங்களுக்கு கணித மேஜை ராமானுஜமே வந்து சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தானே வரும். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியா சொல்கிறேன். ஸோ அதை எடுத்து அப்படியே டெவலப் ஆகி போயிருங்க. நான் என்கிட்ட பார்க்குறது என்ன அப்படின்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டெவலப்மெண்ட் இருக்கா? நான் ஒரு டைம் படிச்சு வைக்கிறது கிடையாது, ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். அந்த பேட்ச் முடிகிறப்போ ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். அப்படி தான் நான் புக்கில் தேடுவேன். புக்கில் தேடும் போதே இதை வேற என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம், நார்மலாக சொல்லுவேன், பட் இதை வேற மாதிரி சொல்லலாமா இந்த பேட்சுக்கு அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா நிறைய கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க டெவலப் ஆகி போயிருவாங்க. தப்புன்னு கிடையாது, எல்லார் மைண்ட்லையுமே டெவலப் ஆகணும்னு ஆசை இருக்கும். பட் நம்ம மைண்ட்ல கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. டெவலப் ஆகிட்டோம் கிடையாது, நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். கற்றுக்கிட்ட அடுத்த லெவல் போய்கிட்டே இருப்போம். பின்னாடி வரவங்க பின்னாடியே வரட்டுமே, பிரச்சனை இல்லை. அவங்க முன்னாடி போகிறது அவங்க திறமை, அதை தடுக்க முடியாது. பட் நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? நம்ம போகிற வேலை போய்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் வேலை வாங்கிட்டு வேலையில் போய் உட்காந்துடணும். பின்னாடி ஒருத்தர் வந்து அவன் வேலை வாங்குறத பார்த்து நம்ம திரும்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூட போய் படிச்சு வேலை வாங்கக்கூடாது. சரி, அப்படி பண்ணுவோம். நம்ம பின்னாடி வந்தா வேலை வாங்கிட்டானே, ஏன் வாங்க வர்றது? ஓன் தப்பு தானே. நீங்க வாங்க, நீங்க படிங்க, வேலைக்கு வேண்டி போயிட்டே இருங்க. இடையில எதையுமே திரும்பி பார்க்காதீங்க, டிவியேட் ஆகாதீங்க, ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.